Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காம இயற்கையான முறையில வெறும் 3 பொருளை வச்சு நம்ம வீட்லயே செம்பருத்தி ஷாம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம 5 இதழ் உள்ள செம்பருத்தி பூ எடுத்துக்கலாங்க செம்பருத்தி ஷாம்பு செய்யறதுக்காக. செம்பருத்தி பூ முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. முடி வறட்சி இல்லாம பராமரிக்கிறதுக்கு உதவியா இருக்குதுங்க. செம்மட்டையான முடியை கூட கருமையாக்குறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது. இளநரை இல்லாமல் பராமரிக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கு. முடி உதிர்ந்த இடத்தில் கூட முடி வளர்றதுக்கு இது உதவியா இருக்குதுங்க. விட்டமின் சி செம்பருத்தியில இருக்கிறங்காட்டி இது கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து முடி வலிமை பெறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. நம்ம பூவந்தி கொட்டையும் எடுத்துக்கலாம் ஒரு 4. இத பூந்திக்கட்டைன்னு கூட சொல்வாங்க. இப்போ இந்த சோப் நட்டை லைட்டா தட்டிக்கோங்க. அதுக்குள்ள இனி ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை எடுத்து நம்ம வெளியில போட்டுடலாங்க. இந்த கொட்டை நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த பகுதியை மட்டும் நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சிடலாம். 4 பூவந்தி கொட்டையிலுமே இருக்கிற கொட்டையை வெளியே எடுத்து போட்டுட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாங்க. இது ஒரு நைட் ஃபுல்லா ஊறுனா நமக்கு கரெக்டா இருக்கும். குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா இனி ஒரு கப் எடுத்துக்கலாங்க. அதுலயும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயத்தையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெந்தயம் முடி ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அந்த மிக்ஸி ஜார்ல செம்பருத்தியோட பின்னாடி இருக்கு இந்த காம்பு பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 15 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேங்க. அடுத்ததா செம்பருத்தி இலை ஒரு 6 இலைன்னு உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சிருக்க வெந்தயம், நம்ம ஊற வச்சிருக்க பூவந்தி கொட்டை அதையும் உள்ள சேர்த்துட்டு இப்ப இதை நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருளுமே நமக்கு இயற்கையா ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க. இந்த மாதிரி இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத கூட நம்ம அப்படியே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. முடிக்கு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இது ரொம்ப நாள் நம்ம எடுத்து வச்சுக்க முடியாதுங்க. அதனால இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஓரளவு சூடானதுக்கு அப்புறமே நம்ம எடுத்து வச்சிருக்க அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதே உள்ள சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி கூட நம்ம சேர்த்திருக்க பேஸ்ட் நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி இதை கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு பூவந்தி கொட்டையில ரொம்பவே சத்துக்கள் அடங்கி இருக்குதுங்க. முடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்கு. இது ஹேர் growthக்கு உதவியா இருக்கு. தோல் வறட்சி இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. நம்மளோட கூந்தல் பளபளப்பா இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த பூவந்தி கொட்டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேன் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு சேர்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு முடி கொட்டாம இருக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதா தான் இருக்கு. இப்ப பாருங்க, கொதிக்க கொதிக்க உங்களுக்கு மேலால அப்படியே நொரையா வரும். கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி இயற்கையான ஷாம்பு நம்ம பயன்படுத்தி பழகிட்டோம்னா நமக்கு எப்பயுமே இதே மாதிரி ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே பலன் தரக்கூடியதா தான் இருக்கும். இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா இது நம்ம ரொம்ப நாள் எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணணும்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப எடுத்து அப்படியே ஊத்தி பாருங்க. உங்களுக்கு ஷாம்பு கன்சிஸ்டன்சில இருக்கிறது நல்லாவே தெரியும்.
பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. இப்ப வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. சூடு இருக்கக்கூடாது, நல்லாவே ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இனி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்கு மேல ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டியில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்க அப்படியே வடிகட்டி கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கூட வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வடிச்சதுக்கு அப்புறமா அந்த மீதி இருக்கிற சக்கையை கூட நீங்க தலைக்கு அப்படியே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே இருக்கிற பாத்திரத்துல வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் ஷாம்பு வந்து அப்படியே வந்து ஃபில்டர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி வேணுங்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க பிளைனா கூட வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பாட்டில்ல ஊத்தி. இன்னைக்கு நம்ம சேர்த்துக்கக்கூடிய 3 பொருளுமே வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியதா தான் இருக்குங்க. அதனால நீங்களும் உங்க வீட்டுல வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த செம்பருத்தி ஷாம்புவை வந்துட்டு வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பாட்டில் ஊத்தி. இப்ப பாருங்க எல்லாமே வடிகட்டியாச்சு. இதை அப்படியே வந்துட்டு இனி ஒரு பாட்டில்ல மாத்திக்கலாங்க. இன்னைக்கு நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காம இயற்கையான முறையில கிடைக்கக்கூடிய செம்பருத்தியிலிருந்து இயற்கையான செம்பருத்தி ஷாம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஷாம்பு வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா வந்து நல்லாவே பலன் கிடைக்குங்க. இப்ப பாருங்க நமக்கு ஷாம்பு மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம வீட்டுல செஞ்சதானே நமக்கே சந்தேகமா இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பாட்டில்ல ஊத்தி நீங்க எடுத்து வச்சிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் ஒண்ணும் ஆகாது. இதை ஃப்ரிட்ஜ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். யூஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த செம்பருத்தி ஷாம்பு செய்யறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு டைம் அதிகமா எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். அதனால வந்துட்டு இந்த செம்பருத்தி ஷாம்புவை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இந்த ஷாம்பு ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. இத வந்து அப்படியே அப்ளை பண்ணி பாத்திரலாங்க. கொஞ்சமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பாருங்க இது ரொம்ப நல்லாவே நுரையெல்லாம் வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ஷாம்பு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.